கிஷோர் கிஷோர் டேய் மதன் அன்பரசி எங்க ஒண்ணு ஒருத்தையும் காணோம். மதனே என்ன கிஷோரே புள்ளைல எதுக்கு தேடிட்டு நடக்க? கடைக்கு போக சொல்லி தான் தேடிட்டு இருந்தேன். நீ தானே சாம்பவங்க போறேன்னு சொல்லிட்டு போன? இல்லம்மா நான் போகல, திரும்பி வந்துட்டேன். அதான் அவங்கள அனுப்பலாம்னு நினைச்சேன். சரி இரு, அவனால நிப்பான நான் பாத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா. சரி இரு, நான் பாத்துட்டு வரேன். என்னம்மா சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் மேடம், சாப்பிட்டேன். சரிம்மா. சரி என்னங்க என்னங்கவா என்னங்க அது வந்து சொல்லுங்க. நீங்க சாரத்துல நல்லா இருக்கீங்க. நக்கல் பண்ணிட்டு போறாளா இல்லைன்னா உண்மையை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாளா? ஒருவேளை நான் ஏத்தி கேட்டிருக்கிறத பார்த்து அப்படி கிட்ட பண்ணிட்டு போறாளோ? சே அந்த ட்ரெஸ் மாத்தனியா? என்ன மாட்டிக்கிட்டோண்டி. போச்சா, இந்த வாட்டி மாட்டிக்கிட்டமா? இரு வரேன். போத்த வர மாட்டேன். செல்ல இவங்கிட்ட மாட்டின அவசியமே இல்ல. ஓகே. கண்ணுல பெதலியா வச்சிருக்கா, முன்ன பார்த்து நடக்க மாட்டேன். என் காலையில மிதிச்சுட்டா. கால் வலி எனக்கு தாங்க முடியல. கண்ணுல பெதலியா வச்சிருக்கா. போறவ ஒழுங்கா போகணும். போ, இங்க போறேன்னு சொன்னா போ. பின்னாடி வந்துருவேன். போ. போறவ ஒழுங்கா போக மாட்டேன். கால் போச்சுது. ஹீல்ஸ போட்டுக்கிட்டு கண்ணுல பெதலியா வச்சிருக்கா. பாரு ஆதிராக்கா, இது என்ன நெஜங்கோ நினைச்சுக்கிட்டீங்களோ? உள்ளுக்குள்ள ரசிக்கிறாண்டி. பொண்ணு தர மாமா, பொண்ணு தர மாமா. இல்ல மாமா, அக்கா வந்திருக்கா, வான்னு கூப்பிடாம நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்களே அதா. அவ என்ன விருந்தாளியா? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுதுக்கு எச்சுக்கல தானே. என்னது? வாட்டு தடுமாறிட்டு பாத்தியா ஆதிராக்கா எப்படி சொல்லிட்டு போறாருன்னு? எச்சியல யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரியும். அந்த தேன்மொழி என்ன இடிச்ச மாதிரியாக்கா இருந்தது? ரெண்டு கதை கட்டிக்கிட்டு தானே நின்னாங்க, கொஞ்சம் கொலாவே கிட்டுத்தான் நின்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படிக்கா இன்னும் உசுரோட இருக்க? அவனை ஒரு வரைக்கும் காதலிச்சேன் பாத்தியா? ஐயோ என் காதல நின்னத்தை தொட்டுட்டானேன்னு உருகி சாகதுக்கு. ஓடி இந்த பொண்ணு தர வாழக்கூடாது, அவ்வளவுதான். இவன் எவ கூடயும் வாழவே கூடாது. இவ சந்ததி இந்த பூமியில இருக்கவே கூடாது. சரிக்கா, இவன் மேலயே உங்களுக்கு இவ்வளவு கோவம்னு கேட்க? தெரியும் போது உனக்கு தெரியும், என்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாது, அது அவனுக்கே இன்னும் தெரியாது. அப்போ பெரிய ரகசியமா இருக்கும் போலுக்கு. அப்போ உனக்கு அவன் பெரிய சம்பவம் பண்ணிருக்கான், அதான் நீ இப்படி வச்சு பழி வாங்கிட்டு இருக்க, அப்படிதானக்கா? ஆமா, பெரிய சம்பவம் தான் பண்ணனா, பெரிய சம்பவம். அது எப்படிக்கா? பொண்ணு தர உங்களுக்கு முன்னுக்கிட்டே தெரியும்? தருண் யாருன்னு தெரியும் போதுதான் இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அன்னைக்கு முடிவு பண்ணன, இவனுக்கு வாழ்க்கையே இருக்க கூடாதுன்னு. அப்ப அதனால்தான் தருணை கலட்டி விட்டியோ? ஆமா, பிறகு இவன் வாழ்ந்துருவான்ல. இவன் வாழக்கூடாதுன்னு தான் இவன் வாழ்க்கையில நான் வந்தேன். இனியும் நான் மட்டும்தான் இருப்பேன். இவன் வாழக்கூடாது, இவன் சந்ததி இந்த பூமியில இருக்கவே கூடாது. பெருசா பண்ணியிருக்கான். ஒருத்திருந்து பாப்பா என்ன பண்ணானே. சரிக்கா, பெரிய சம்பவம் பண்ண போறேன்னு வீட்டுக்கு வந்த. அந்த ரோகிணிய என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? அந்த விக்ரம் பைய தனக்கு அடுத்த வாரிசு வந்துட்டுன்னு அப்படி குதூகலமா இருக்கும். அவன் ஏதோ பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்கறான்ல, அப்போ அவன் மட்டும் கை வச்சுட்ட. இந்த அன்னைக்கிளி குடும்பத்துல சந்தோஷங்கிறது ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நொடி கூட இருக்க கூடாது. தட்டி பறிச்சிருவா இந்த ஆதிரா, தட்டி பறிச்சிருவேண்டி. அப்போ ரோகிணிக்கு பெரிய சம்பவம் இருக்குது. பெரிய சம்பவம் இருக்குது. சரிக்கா, நீ போய் ரோகிணிய பாரு, நான் யாழை பார்த்துட்டு வரேன். அவன் பின்னாடி போய்கிட்டே. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலக்கா, அந்த பயவலைக்கு யாராவது ஜோடி சேர்ந்துருவாங்களோன்னு என் நெஞ்செல்லாம் பதறுதுக்கா. அதான் பொண்ணுத்தர எப்படி வாழவே கூடாது நீ நினைக்கிறியா? அப்படிதாக்கா, எனக்கும் இந்த கிஷோர் வாழவே கூடாது. அவனுக்கு கல்யாணம் முடியவே கூடாது. காலத்துக்கு அவன் அப்படியே இருக்கணும், நான் இப்படியே இருக்கணும். அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு நான் இப்படியே சந்தோஷமா வாழ்ந்துருவேன்க்கா. சத்தியமா என்னை ஏத்துக்கிட மாட்டான். அதனால அவனும் வாழக்கூடாது, நானும் இப்படியே இருந்துவேன். எப்படி? நல்ல ஐடியா தான். போ ரோஹிணி. ஓ, உன்னை தாய்மாமனாக்க போறியா? ஓ, எப்படி தாய்மாமனாக்கிறனே நானும் பாக்குறேன். ஓ, விருந்து ஏற்பெல்லாம் தடப்புடலாம் நடக்கிற மாதிரி இருக்குது.
நடக்கட்டும் நடக்கட்டும், விருந்து சாப்பிட்டாதானே. ஏன் அப்படி சொல்லிட்டு போன? எப்படி? இந்த சாரம் நல்லா இருக்குன்னு நான் சும்மா கேட்டேன். நானும் சும்மாதான் சொன்னேன். வீட்டுல சும்மா இருக்க நேரம் கட்டிக்கிடுவேன். ஆபீஸ் பண்ணதான் கோட் சூட் போடுவேன். இதான் நல்லா இருக்கு. அப்படியா? அதே விக்ரமே டேனியெல்லாம் இப்படிதான் இருப்பானுங்க. நான் மட்டும் இப்பவும் கோட் சூட் போட்டு சுத்தினா நல்லா இருக்காதுல்ல. அவனை கூட இருக்கும் போது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதான். அதுக்கு என்ன, நல்லாதான் இருக்கு. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா சரிதான் நல்லா இருந்தது. அப்படியா? அதான் நல்லா இருக்கு. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல. என்ன நடக்குதுங்க? இது சின்ன கலெக்டர் மேடம் தானே? இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு நான் சாரங்க கிட்ட பார்த்து சிரிச்சேன்? சிரிக்கல, நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் கூட தான் உனக்கு சேலை நல்லா இருக்குன்னு சொன்னேன். இவனை காவல் காக்குதே, எனக்கு பொழப்போ போச்சுதே. எப்பவும் யாரையாவது பார்த்துக்கிட்டா இருப்பியாடா நீ? ஐயோ முடியலையே. இப்பதான் தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கொஞ்சம் நிம்மதியா ஒதுங்கி போயிட்டு இருந்தேன். ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். எதுக்கு? ஒரு நிமிஷம். என்னாச்சுதே? ஐயோ நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ வாய் வேற கிடக்க மாட்டேங்குது. ஏன்டா பொண்ணுங்கெல்லாம் இப்படி விழுந்துருந்த கிஷோரே? ஏன்டா கிஷோரே ஏதாவது தப்பா நினைச்சிட்டாலோ? அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ? ஐயோ வீட்டுல இருக்க யார்கிட்ட போட்டு கொடுத்துட்டா நான் என்ன பண்ண? வந்துட்டா. அது எப்படிதான் விருந்துனா மோப்பம் முடிச்சு வருவாங்களோ தெரியல. இங்க கரெக்டா எங்க வீட்டுல ஆளுக்கு மட்டும் தான் ஆர்டர் போட்டிருக்கு. நாங்களே கரெக்டா ஆர்டர் போட்டிருக்கோம். என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? பின்ன விருந்து வச்சா மோப்பம் முடிச்சு வந்திருக்கா? நான் ஒண்ணு உங்க வீட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட வரல. அது எப்படி இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்துன்னு தெரியும்? அது எப்படி கரெக்டா உனக்கு தெரியும்? அதான் மோப்பம் முடிச்சு வந்துட்டேன்னு சொன்னேன். அவா இவங்க யாரு? இவங்க அதான் சரிதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அவங்க. என் கூட வேலை பாக்குறவங்க கூப்பிட்டுருந்தோம் விருந்துக்கு. நாங்க அழைச்சிருந்தோம். அவங்க அழைக்கப்பட்ட விருந்தாளி. நான் ஒண்ணு உங்க விருந்து சாப்பாடு சாப்பிட வரல. யாருக்கு தெரியும்? ஹலோ, நான் ஒண்ணு உங்க விருந்து சாப்பாடு சாப்பிட வரல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நவுந்துக்க முடியுமா? கொஞ்சம் 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 நவுந்துக்கோங்க. சாரி கட்டினா எனக்கும் பிடிக்கும். சுடிதார் பிடிக்கவே பிடிக்காது. சாரிதான், நம்ம நாட்டு கலாச்சாரமே சாரி தானே. நம்ம நாட்டுனாலே சாரிதான். சாரிதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சாரிதான் கட்டியிருந்தேன். சரி விருந்து வேலைலாம் கிடைக்கிறேன்னு சாரி மாத்திருந்தேன். ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை சுடிதாரு. சாரி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு சாரி கட்ட தான் பிடிக்கும். சாரி நல்லா கட்டுவேன். இந்த சாரி கொஞ்சம் சுமார் தான். இன்னும் நிறைய சாரி அழகழகா வச்சிருக்கேன். கட்டணும்னு ஆசையா இருக்கும். டைமே பத்துறது இல்ல. இப்பதான் சாரி கட்டணும்னு தோணுச்சு. நான் சாரிதான் எப்பவுமே கட்டுவேன். இல்ல நம்ம சாரி கட்டினதா பார்க்க நல்லா இருக்கும். குடும்ப பொண்ணு மாதிரி அழகா இருக்கும். அப்ப சுடிதார் போட்டுக்கன்னா இந்த சேலை கட்டினாலே போதும். உற்சாகம் எங்கேருந்து தான் வருமோ தெரியல. ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும். அதான் சும்மா கட்டி பார்த்தேன். காத்துல நிறைய விஷக்கிருமி பரவும் பார்த்து. விஷக்கிருமி பரவுதான். அதான் சேலை கட்டி இருக்கனே, அதை வச்சு மூக்கு பொத்திக்கிட்டா போச்சுது. சரி இந்திய கலாச்சாரம். சரி நான் வரேன். சரி உனக்கு பொம்பளைங்க இல்லைன்னா இருக்கவே முடியாதாடா. எல்லாரையும் விரட்டி விட்டுட்டோம். இனி மொட்டை பையலா சுத்துவாடு நான் மெத்தனமா இருந்துட்டேனே. இப்பதானே சுடிதார் போட்டிருந்த, அதுக்குள்ள எப்படி சேலையை மாத்துன? சேலை கட்டினா கசகசன்னு வருது, இருக்கவே முடியல. அதெல்லாம் மனுஷன் கட்டுவானான்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள சேலை கட்டிட்டு வந்துட்ட. சேலை நம் நாட்டின் அடையாளம். சேலை சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டவர்கள் சொன்னதுண்டா. அது சொன்னது உண்டு, ஆனா உனக்கு தான் சேலை கட்டினா பிடிக்கலன்னு சொன்னியே.
எனக்கு சேலை கட்ட மட்டும்தான் பிடிக்கும். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. சேலை தான் கெட்டுவேன்க்கா, எப்பவுமே சேலை மட்டும்தான் கெட்டுவேன். எனக்கு சேலை கட்டதான் பிடிக்கும், சேலை மட்டும்தான் பிடிக்கும். இப்பதானே எனக்கு சுடிதார் போட பிடிக்கும்னு சொல்லிட்டு போனேன். அது அப்போ இப்போ என்னுடைய ஃபேவரட் சாரி தான். சாரி மட்டும்தான், சாரி கட்ட மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். சிங்குச்சா சிங்குச்சா, சிவப்பு கலர் சிங்குச்சா, பச்சை கலர் சிங்குச்சா, வண்ண வண்ண சேலைங்க, வசதியான சேலைங்க. பொண்ணு நல்ல சாரி தானே. ஒரு மார்க்கம் வதச்சுதா. அனி காஃபி கிடைக்குமா? நான் நல்ல காஃபி போடுவேன். நான் அப்போ போடுவேன். ஐயோ பொண்ணுத்துல காஃபியே எனக்கு வேண்டாம். டேய் இப்பதான்டா காஃபி வேணும்னு கேட்ட. நான் காஃபி நல்லா போடுவேன், எனக்கும் காஃபினா ரொம்ப பிடிக்கும். காஃபி நல்லா போடுவேன், நான் காஃபி போடுவேனே. எட்டி செம்பகவல்லி, என்னால முடியலட்டி. இந்த வீட்டை இருக்க வர வர எனக்கு கிறுக்கு ரொம்ப பிடிக்குது. அதெல்லாம் பார்த்து பார்க்காத மாதிரி கேட்டு கேட்காத மாதிரி இருந்தேன்னா கிறுக்கு பிடிக்காது. இப்ப என்ன நீ தான் காப்பி போடணும் அவ்வளவுதானே? நான் தான் காஃபி போடுவேன். இது வீடா என்ன? டா இவ வந்துட்டாளா? டேய் விருந்தடி ஆட்டா சொன்னா. டேய் கரெக்ட்டா தானடா பார்சலுக்கு சொல்லிருக்கிய. அத்தடி ஒரு பார்சல் இங்க பேருமா. அது இவ வந்தா அவள வந்திருப்பாள. அது எப்படி எங்க வீட்ல கஞ்சி குடிக்கும் போதெல்லாம் வர மாட்டேங்கிய. நாங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் ரோகிணி கோதம் உண்டாயிருக்கான்னு பார்ட்டி வைக்கிறதுக்காக ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணா கரெக்ட்டா வந்து நிக்க. டேய் போடுற கரெக்ட்டா தான் ஆர்டர் போட்டுருக்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்க சோத திங்க வரல. பாக்க வச்சு திங்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல. நான் காஃபி நல்லா போடுவேன். அட ஏறுமா, இந்தா இவனை பேசிக்கிட்டு இருக்காம்ல. டேய் கிசர் உனக்கு காப்பி வேணுமா வேண்டாமாடா? ஐயோ மினால எல்லாரும் நான் என்னதான் பைத்தியம் பிடிக்கிட்டு சொன்னேன். இப்ப வர்றது எல்லாமே பைத்தியம் பிடிக்க வைக்குதே. நான் தான் காபி போடுவேன். இவ இன்னைக்கு என்ன குளி தோண்டி போதைக்காம விட மாட்டா. எனக்கு காஃபி வேண்டாம். டேய் இப்பதான் காபி வேணும்னு கேட்டா. ஐயோ கிறுக்கு பிடிக்குத. தெரியாம கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். நான் தான் காபி போடுவேன். டேய் கிசரே உனக்கு இப்ப காப்பி வேணுமா வேண்டாமா? நான் காபி போடுறேன். ஐயோ முடியலையே. பாத்தி இந்த பொண்ணு நம்மள தாறுமாற லவ் பண்ணுற. டே கிஷோர் உன் வாழ்க்கையில ஒன்னே ஒரு பொண்ணு வரத்தி காதல் பண்ணுறா. ஐயோ பொண்ணு பார்க்கானு எனக்கு காப்பி. நான் தான் காபி போடுவேன். நான் நல்லா காபி போடுவேன். நான் காபி போட்டா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் காபி போடுறேன். அட இருமா, அவன் வேணுமா வேண்டாமா நான் இன்னும் சொல்லவே இல்ல. டேய் சொல்லுடா, உனக்கு காப்பி வேணுமா வேண்டாமா? நான் காபி போடுறேன். டேய் கிஷோர் உனக்கு காபி வேணுமா வேண்டாமாடா? நான் காபி போடுவேன். இல்ல எனக்கு மண்டலம் கிறுன்னு வருது, முடியல. காபி போட வேண்டாம்னு அர்த்தம். சப்பா காதையை கூட்டு வந்தா கூட வெளியே கூட்டு வந்துருதானே. ஏண்டா எனக்கு காஃபியே. கயல் நீ காஃபி போடு. சரி. ஓஹோ பொழுதுல உனக்கு சேர்த்து போட்டுட்டுமா? கிஷோருக்கு தான் காஃபி தேவை, போட்டு கொடு. சரி நான் காபி போட போறேன். நான் காபி போட போறேன். ஓ காபி போட்டு கொடுக்க சொல்றீங்களோ? உனக்கு காபி போடுறதுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, காபி நம் நாட்டின் போதும். அத்திச்சியால வெஞ்சிக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அதானே இப்பதான் எனக்கு சேலையே பிடிக்காது, சுடிதார் போடதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போனேன். 5 நிமிஷத்துக்கு திரும்பி வந்து சேலை நம் நாட்டிற்கான்னு கலர் கலரா சேலை தான் என் ஃபேவரட்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதன செம்பகவல்லி, இப்பதான் எனக்கு சமையலே பண்ண வராது, நான் கிச்சனுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ வந்து காபி அப்படி போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காபி வந்து நம் நாட்டின். இவ என்ன கேவலப்படுத்தாம போக மாட்டான்னு நினைக்கிறேன். கிசரே உனக்கு கேசரி பிடிக்குமா? ஐயோ நீ வர காத்து விடுதாங்களே. நான் கேசரி சூப்பரா பண்ணுவேன் தெரியுமா? இதுக்கு மேல இன்னும் சரிப்பட்டு வராது. டேய் கிசரே உனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும்ல? பொங்கல் அப்படி பண்ணுவேன் தெரியுமா? சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் என்ன அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு அழகா பண்ணுவேன், டேஸ்டா பண்ணுவேன். ஓ இடியப்பம் பண்ண தெரியுமா? இடியப்பம் எனக்கு செய்யவே தெரியாது. ஓ இது குடும்பமான கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க? இது குடும்பமான கேக்க. அப்புறம் ராணி, அது எப்படி எங்க வீட்டுல விருந்துக்கு போதெல்லாம் உங்க ரெண்டுத்துக்கு தெரிஞ்சிருது. ஹலோ, நாங்க ஒன்னும் விருந்து சாப்பிடறதுக்கு வரல. சரி கிச்சன் விட்டு கொஞ்சம் வெளியில போவோம். அவ ஆசையா சமைக்க போறாளாம், சமைக்கட்டும். அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது என்ன சம்பந்தமா இருந்தா உனக்கு என்ன? அது 1000 சம்பந்தம் இருக்கும். ஒத்தா கேக்குறேன், என்ன சம்பந்தம் இருக்கு? கரெக்டா வந்திருக்காங்களா இல்லனா எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வேணாலும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது.
பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல. பத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏராளம் இருக்குது. இல்லாட்டி மீனா அம்மம்மா பொன்னாயிர அப்பப்பா பொல்லாதவ. ஆள ஒரு மார்க்கமா மயக்கதா பத்துக்க. போக்கலாம் எப்படி பத்திக்கிறேன்னு பார்க்க தானே போற. எது பஞ்சு நெருப்போ பத்திக்கிறத. பத்திக்கிச்சு பத்திக்கிச்சுடா கண்ணால கண்டபடி பத்திக்கிச்சுடா. தீ பிடிக்க தீ பிடிக்க. மட்டத்தனமான ஆளா இருப்பா போலுக்க. அத்தி காப்பி பிடிக்கணும் காப்பி போடுவேங்க, பொங்கல் பிடிக்கணும் பொங்கல் வைக்கங்க, கேசரி பிடிக்கணும் கேசரி பிடிக்குங்க. அத்தை சுவாலி முடிச்சு விடுவா போலுக்க. குட்டி சம்பவலி சொல்லிட்டு மீனா அவ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமாயிருவா போலுக்க. கண்ணா பின்ன தாறுமாறல்ல அப்படி உருகுதா. உருகட்டும் உருகட்டும். உருகுவா உருகுவா, அத பாத்துக்கிட்டு உருகுவா. அத்தை சின்னங்கள பயங்கரமா இருக்குட்டி. ஏட்டே கிசரை யாராலையும் காப்பாத்த முடியாது போலுக்க. ஆமாட்டி, கிஷோர் நிலைமை போற போக்க பார்த்தா இல்ல அது வந்து சீக்கிரம் போய் ரெண்டத்தையும் பிரிச்சிருப்போ. சும்மா இரு. அத்தி ஆனா அவங்க ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு போயிருக்காளே. நான் தான் பண்ணேன். மிமிக்கிரி கூட நல்லா வரும் போலுக்கு. ஆமாக்கா. அக்கா காஃபி போடட்டா? போடு தாயி போடு. நீ பிக்கப் பண்ணிடுவ. ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்க. புடிச்சதை அடையணும்னா ஒரு மார்க்கமா தான் அலையணும். ஆமா என்னங்க உங்க கொழுந்தனாரு மனசு திறக்கவே மாட்டேங்கவே. வேற ஒண்ணு இல்லாம பாதிப்பு அப்படி. தான் இப்ப போனானே வில்லி, இவளை பார்த்தாலே அவனுக்கு பாதி நெஞ்சு அடிச்சுக்கிடும். அது எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியுமில்ல. நீ திறந்துருவ. கேசரி இப்போதைக்கு உனக்கு ஓகே சொல்ல மாட்டான். பரவாயில்ல இப்படி பாத்துக்கிட்டே பாத்துக்கிட்ட பாருங்கக்கா தங்கச்சிக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. இலை உடுத்த நாய்க்கு நிக்கிறதுக்கு வாங்குறதுக்கு நேரம் இல்லைங்க மாதிரி கதையா போச்சு உன் நிலைமை. நீவா கிண்டல் பண்றீங்க? ஏராணி உன் கூட்டாளி ஆதிரவங்க விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல, அத சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கா. மண்ணடி போட வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப தான் சிலிப்பிக்கிட்டு போறா. சும்மா சும்மா கோபப்பட்டு இருக்காதுன்னா நான் கோபப்படுறேனா? அத்தி இவ கூட குடும்பம் நடத்தது டாமஞ்சேரி கதையெல்லாம் இருக்கும் போலுக்கு. எதுக்குடி இப்ப என்னடி ஆகி போச்சுடி? திட்டுறீங்க? சே ஒன்னு போய் திட்ட முடியுமாடி? 25 நிமிஷம் ஆகுது. ஹீட்டர் கையில சமாளிக்க வேண்டாம். என்ன சத்தமா பேசுன மாதிரி இருக்கு? இல்லையா? இல்ல கத்தி பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. இல்லடி நான் போய் கத்தி பேசுவேனா உன்கிட்ட? எங்க பாரு நீ பிங்க் கலர் போட்டியா? நானும் தேடினேன் எங்கடா என் பிங்க் கலர் ட்ரெஸ் அப்படின்னு தேடினேன். அதுக்குத்தான் அந்த 25 நிமிஷம் ஆச்சு. நான் வண்டியிலும் மேட்ச் பத்தியா தேடி எடுத்து போட்டுட்டு வந்தேன். ஆனாலும் இந்த ட்ரெஸ்ல பிரைட்டா இருக்கடி. நடிக்க வேண்டாம். சே நான் நடிப்பேனாடி. இப்ப கொல்ல வசதி பேசுனீங்கல்ல, கிடைக்கதே 2 நிமிஷமோ 4 நிமிஷமோ அதுல நீ சண்டை போட்டே பாதி நேரத்தை கழிச்சிருத. என்ன திட்டுறீங்களோ? தாயே உன்னை திட்ட முடியுமா? உன்னை திட்ட முடியுமான்னு கேட்க. இல்ல திட்டினாதான் என்ன இருக்க முடியா? இப்ப நீங்க எவ்வளவு திட்டுனீங்க தெரியுமா? வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். வேண்டாம் இதுக்கு மேல ஒரு வாய் பேசுன்னு வச்சுக்க. வேண்டாண்டி. என்ன பார்த்து இவ கிட்ட பேச்சு வார்த்தை கூடாது. ஏய் உனக்கு மேல நான் என்னங்க புடிச்சவளாச்சேன்னு கொஞ்சம் இறங்கி போனா என்னடி எப்ப பார்த்த சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கா? இப்படி சண்டையை போட்டுட்டு குடும்பம் எப்படி நடத்தது? ரைட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட. அப்புறம் என்ன அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க? இவ கிட்டலாம் பேச்சு வார்த்தை எப்பவும் வைக்கவே கூடாது. இவ கிட்ட பேசிட்டோம் சண்டை தான் வரும். ஒன்லி ஆக்ஷன் தான். நான் உங்ககிட்ட ஒன்லி ஆக்ஷன் மட்டும் தாண்டி. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். போடி போ. வழி விடுங்க. இல்ல கிராஸ் பண்ணி போ. ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. என்ன பண்ணுவேன்? குரங்கி. அப்புறம் எருமை. சரி அடுத்து என்னங்க எனக்கு பயப்படவே மாட்டீங்க? நான் இருக்கு உன்னை பார்த்து பயப்படணும். என்ன பார்த்து பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? புரியுதா? நான் அப்படி சொன்னாலே பயந்துறணும். எனக்கு உன்னை பார்த்து பயமே வர மாட்டேங்குடி.
அதுவா என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கியா? ம், எப்படா மலக தேவதையை பார்ப்போம், நமக்கு பிடிச்ச கண்ணை எப்பண்டா பார்ப்போம், அப்படியே அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேனா, எப்படின்னு அவனை திடீர்னு பார்த்துருந்தேன்னா கோவம் வர மாட்டேங்குது, பயமும் வர மாட்டேங்குது. பார்த்த உடனே அப்படியே அண்ணா, அண்ணா, கிட்டவாடி. வேண்டாம் சொல்லிட்டேன். ஓய் கிட்டவாடி, ஹலோ, கத்திடுவேன். கிட்டவாடி. மோனுங்களுக்குள்ள நீயா கிட்ட வந்துரு. இல்லைன்னா நான் அங்க வந்தா சேதாரமாய் போதும். பரவாயில்லையா? நீ எப்பவுமே என்ன சீண்டியே பாக்குறடே. டக்குன்னு வந்துட்டா கூட எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அப்படி இழுத்து அடிச்சுக்கிட்டு அந்த கண்ணை உருட்டிக்கிட்டு ஓன்னு எத்தனை பாரு ஒரு போதையா, அதுக்கு தாண்டி நான் அடிமையாறேன். குரங்கு ஆஹா, என்ன ஒரு வாக்கியம். இருமை. அப்படியே என் காதுல இந்த தேன் வந்து பாயுதுடே. நான் ஒண்ணுடி, உன் குரலால நீ என்ன சொன்னாலும் சரி என் காதுக்கு அப்பப்பா அப்படின்னு இருக்கு. எனக்கு நீ பேசினாலே போதும்டி. நீ என்ன பேசுறங்கிறதுல எனக்கு முக்கியமே இல்ல, நீ பேசினா போதும்டி. ஆனா ஒண்ணு, உங்கள மாதிரி யாராலையும் பேச முடியாது. இருமை. அப்புறம் நான் போறேன். போ. வழி விட்டதுல இருமை போக முடியா? சத்தியமா சொல்ல, நீ என்கிட்ட உத வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. அத்தி, வா கிட்ட வா. வர்றோம் பாருங்க. இந்த பாரு, நேரத்தை கடத்தாத, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. வா. முடியாது. என்ன 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 பாரு. என்ன என்னாச்சு? என்ன 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 பாரு. ஏன்டி கண் கலங்குற? என்னதான் சிரிச்சு பேசினாலும் ஏதோ ஒரு வாரத்துல பயம் இருந்துகிட்டே இருக்கு. சச்சா, பயம் வேண்டாம், நான் இருக்கேன்ல. இல்ல, கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது மேல கொள்ள பாசமும் காதலும் வைக்கிறது இருக்கு பாருங்க. கிடைக்கும்டி. எந்த இடத்துலயும் எனக்கு உரிமை இல்லாதது கஷ்டமா இருக்கு. யாருடி சொன்னா என் மேல உனக்கு உரிமை இல்லைன்னு? எங்க உரிமை இருக்கு? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. என் உள்ளத்தாலும் என் உடலாலும் உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. சொல்லி இருக்கல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இப்படி அழுத எனக்கு கோவம் சொல்லிட்டேன். சும்மா இருந்தா கூட மனசு வலிக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட வேண்டாதான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஏதோ பெரிய தப்பு பண்ணணும்னு எனக்கு தோணுது. சொந்தம் இல்லாத ஒண்ணு மேல உரிமை கொண்டாடிக்கிட்டு எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கு, சொல்ல தெரியல. இப்போ சொல்றேன், என் மேல உரிமை இருக்குன்னா அது உன் ஒருத்திக்கு மட்டும்தான். நான் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நீ ஒத்துழைக்கல, அதனால விட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னடி? முத நீங்க நேசிக்கிறது ஏன் கண்ணதானே எனக்கு தெரிய வந்தப்போ என் மனநிலை எப்படி என்ன தெரியுமா? அப்பதான் நீங்க ஆதிரா. எதுவும் சொல்லிடாதடி. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, உங்களை பார்க்கும் போது எனக்கு கோபமும் எரிச்சலும் வந்தது. ஏன் எனக்கு கண்டுபிடிக்காம போனீங்க, ஏன் எனக்கு கண்டுபிடிக்காம போனீங்கன்னு உங்க மேல எனக்கு கோபம் வந்தது. ஆனா நான் கோபப்பட இருந்த இடத்துல இல்ல, உரிமை இல்லாத இடத்துல இருந்துட்டு இருந்தேன். ஆனாலும் ஏதோ ஒரு ஓரத்துல நீங்க வாழ ஆரம்பிச்சதை நான் உணர்ந்தேன். நான் கண்டுபிடிச்சல. விலகி போனீங்க. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும், அசிங்கமாவும் இருக்கும். ஆனாலும் என்னால விட்டு கொடுக்க முடியல. சரிடு, மன்னிச்சு போனது ஏன் நினைக்கிறேன்? இல்ல, எனக்கு உரிமையே இல்லையே. நினைச்சா உரிமை வரும், நீ நினைக்க மாட்டேங்கிற. எப்படி? இங்க ஒண்ணு யாரும் உண்மையா இல்லையே. நான் இப்பவும் வாழறதுக்கு ரெடியா தானே இருக்கேன். என்னமோ தெரியல, உங்களை ஏன் எனக்கு பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா பிடிக்குது. உங்க மனசுலதான் வாழ ஆசைப்படுறேன், உரிமையோட. அந்த உரிமை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? நிஜமா?
நான் சாகிறதுக்குள்ள. என்னடி பேசுற? இப்பவும் சொல்றேன்டி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி. எனக்கு உரிமை வேணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப சொல்றேன், உனக்கு என்ன நம்பிக்கை இருந்தா என்கிட்ட நெருங்கி பழகணும், இல்லைன்னா வேண்டாம். சரியா? முழு நம்பிக்கை வந்துட்டு மட்டும் சொல்லு. விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னங்க? என்னடி? அது வந்து பயப்படாதடி. எப்படி காரியம் நகர்த்தணும்னு எனக்கு தெரியும். நான் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை. வேணுங்க. ஏண்டி நீங்க அம்மா சேட்டை பண்றீங்க? எனக்கு கிடைக்க நேரத்துல நான் செட்டப் பண்ணதான் முடியும். கொஞ்ச நேரம், 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ, அப்போ கூட நான் எப்படி சரி செட்டப் பண்ணதான் செய்வேன். எனக்கு கிடைக்கிற உன் கூட இருக்கிறது பொண்ணான நேரத்துல நான் செட்டப் பண்ணதான் செய்வேன். போங்க. அப்பா இப்ப சிரிக்கிறது எப்படி இருக்குது? அதிகாரம் போய் பாவம் தானே. அதெல்லாம் கால் கையில விழுந்து கூட சமாளிச்சிருவான். அதெல்லாம் பண்ணிட்டு சமாதானப்படுத்திடுவான். ஏங்க? என்னங்க? நீங்க நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்ன அதுக்கு கூட நீ மன்னிச்சிருத? அதான் இனிமே நானும் மன்னிக்க மாட்டேன். பாருங்க, எல்லாரும் மாதிரி நீங்களும் என்கிட்ட தாங்கணும். தாங்குறேன். பொம்பளை பிள்ளை தானே? தெரியாதுங்க. அவனு சொல்லி கொஞ்சம் ஆதல் கூட. தெரியல. அது நீ சொல்றத பார்த்தா அடுத்த ஆம்பளை பையனா அந்த பொம்பளுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்டி. ஏன் அடுத்து ட்ரை பண்ணவே முடியாதா என்ன? நீ அப்படி வர. கரெக்ட் கரெக்ட். அடுத்து திருப்பி ட்ரை பண்ணிட்டு போறதே. பாடி கள்ளி. அதுக்கப்புறமும் நமக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கலன்னா அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணிட்டு போறதே. அப்ப பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க. கண்டிப்பா பொம்பளை பிள்ளை வேணுங்க. அது உங்களே மாதிரி ஆப்பிள் கண்ணும் அப்படி ரவுண்டு மூஞ்சி. பாடி எனக்கு வெக்கமா இருக்கு. அதுல தான் நான் விழுந்தேன். அப்படியா? ஆமா. என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உன்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும்டி. ஆனா என்ன நீ அப்படியே உங்க பொண்ணு அந்த மாதிரியே இருக்க. அதுக்கு இல்லடி, எனக்கு பிக்கத்தனை பார்த்தா கூட பயமே இருக்காது. ஆனா உங்க பொண்ணு என்ன பார்த்தா பயம் வரும். அப்படியே எனக்கு உன்னை பார்த்தாலும் பயம் வருதுடி. நீ உங்க தருண் என்ன விக்கிற மாதிரி பிறந்திருக்க கூடாது. நானும் எங்க பெரிய அண்ணனும் எங்க அப்பா மாதிரி, அவனுக்கு 2 பேரும் எங்க அம்மா மாதிரி. ஆனாலும் அநியாயத்துக்கு நீ உங்க பொண்ணு எனக்கு பொம்பளை போட்டுட்ட மாதிரி அப்படியே இருக்கடி. அழுதுடுவேன். யார் தருணான்னு கேட்டுப்பட்டி உங்க பொண்ணு தரண்ட மாதிரியே தான் இருக்க. பையா உள்ள அப்ப நான் அழகா இல்ல? யார் சொன்னா? உங்க பொண்ணு தரண்ட மாதிரி உலகத்துல யாருமே அழகு கிடையாது. அவர் இருக்க அழகு இருக்கு பாரு, அழகு. என்ன கோவக்காரு முரடே, அதனாலே பக்கத்துல போக பயமா இருக்கு. ஆனா உங்க அண்ணன் சோப அழகுடி. எங்க அண்ணன் எவ்வளவு அழகு பாத்தீங்களா? இப்பவும் எவ்வளவு கம்பீரமா இருக்கான். அது என்னமோ உண்மைதான். உங்க அண்ணன் அழகுக்கு முன்னாடி யாருமே இல்ல, சிங்கம் மாதிரி இருக்காருடி. பா என்ன கம்பீரம், என்ன உயரம். சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? எங்க அண்ணனும் தேன்மொழிக்கு என்ன? அது வந்து சத்தியமா எனக்கு தெரியாது ரோகிணி. இருங்க, கண்டுபிடிக்கும் போதானே இருக்கு. அவ ஏதோ மைனின்னு சொல்லிட்டு போனா. மைனின்னு உங்க பொண்ணு எனக்கு இல்ல சொல்லுறேன். மைனிங்க வந்து சொல்ல போறாதா? சும்மா யாராவது சொல்லுவாங்களா? எங்க அண்ணன் மொழியும் ஒண்ணும் சரியில்லை, அதான் கேட்டேன். போற வரைக்கும் அவன் வேற இப்ப இருந்தா என்ன அப்படின்ட்டு போறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்காதே. அன்னைக்கு பாத்துக்கிட்ட மாத்திக்கிடாதீங்க. இவன் ஒருத்தி நம்ம பயன்படுத்தினே இருப்பா. ரோகிணி என்ன? ஒருவேளை உங்க அண்ணன் தேன்மொழியை விரும்பினா? ஐயோ அதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்ல சொல்ல. எங்க அண்ணனும் சந்தோஷமா இருப்பான். அப்பா பாவம் எங்க அண்ணன் வாழவே இல்லை. ஆனா எங்க அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எங்க அண்ணனுக்கு நிச்சயமா ஆம்பளை பையன் பிறக்கணும். ஓ பாவம் எங்க அண்ணன் வாழவே இல்லை. சரி நீ கவலைப்படாத. நமக்கு பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பொண்ணு பிறக்குது இருக்கட்டும் விக்ரமே. பொண்ணு பிறந்தா பொண்ணுல 10 பொண்ணாவது போடணும். அதுக்கு வாக்கியஸ் இருக்கா என்ன? வாழ்த்துக்கள் விக்ரமே. பொண்ணுக்கு ஆசைப்படலாம் இருக்கட்டும் விக்ரமே. பொண்ணு பிறந்தா 1 கிராம்ல மோதிரம் போடக்காது உங்ககிட்ட வாக்கியரிசி. 10 துட்டுக்கே வழி இல்ல. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வருஷத்துக்கு 1 பண்ணி குட்டி போட்ட மாதிரி. பண்ணிதான் ஒரே நேரத்துல 4-5 போடும். வேலை வெட்டி பார்க்க துப்புலட்டாலும் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அது என்னமோ உன்ன மாதிரி ஆட்கள்லாம் அப்படிதான். வேலைக்கு போகணும், முன்னேறணும், வீடு வாசல் கட்டணும்லாம் என்ன கிடையாது.
எதுக்கு போறீங்களோ இல்லையோ இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வெக்கமாவே இருக்காதா என்னமோ. அது சரி விக்ரமே, நாளைக்கு புள்ள வந்து அப்ப நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டா நீ என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லுற விக்ரமே? வெட்டி ஆபீசரா? வீட்டோட மாப்பிளையா இருக்கேன்னு சொல்லுவியா விக்ரமே? சொல்லு விக்ரமே, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்படி 4 பேர் நறுக்குன்னு கேள்வி கேட்டாதானே உனக்கும் ரோசை வரும். இங்க பாரு, இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவனுங்க, கேள்வியே கேட்க மாட்டானுங்க. அவனிய உன்னை உருப்படாம பண்றதே அவனுங்க தான். வா மச்சின மாறுதான் ஒரே மாப்பிளன்னு உன்னை சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கானுங்க. நீ வேலைக்கு போனாதான் உனக்கு மரியாதை. உன் பொண்டாட்டிக்கு ஒரு பழம் வாங்கி கொடுக்கனா கூட உன்கிட்ட 10 ரூபா தொட்டு இருக்குது. புள்ளைக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? புள்ளதாச்சானா 10 ரூபா தொட்டுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு வேண்டாம்? பண்ணிதான் குட்டி போடும். புள்ளைய கொடுத்துட்டா மட்டும் ஆம்பளை ஆக மாட்டே விக்ரமே. புள்ளைய மட்டும் கொடுத்தா போதாது, அவளுக்கு 4 நாக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்காதே உனக்கு உழைப்பு இருக்கணும்ல. எப்படிதான் உனக்கெல்லாம் தின்ன சோறு செமிக்குதோ தெரியல. அப்பப்பா, அதுவும் வக்கனிய 3 நேரம் விதவிதமா திங்கிற பாரு. அங்க இருக்க விக்ரமணி கொஞ்சமாதான் ஆம்பளைனா சூடு சொரணை இருக்கணும். சரி, நீதான் அப்படி இருக்கனா? ரோகிணிக்குமா ரோசம் வேண்டாம். இப்படி வெட்டி பையலுக்கு வாக்கப்பட்டுக்கிட்டு 20 நாளும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கமேனு கொஞ்சம் கூட அவளுக்கு கூட கூச்சமே இல்ல பாரு. வெக்கம் கட்ட ஜென்மங்களே. இப்படி ஒருத்தனுக்கு புள்ளை சமந்துக்கிட்டு சீ, எப்படித்தான் வெக்கமே இல்லாம புள்ளை சமப்பாளுகளோ தெரியல. புருஷன் தான் வேலை வெட்டிக்கு போகலையே, அதுக்கேத்த மாதிரி நம்ம உழைக்கணும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்ல. பிள்ளை பெத்து கொடுத்தா போதும்னு நினைச்சிருக்கா. வேற ஒண்ணு இல்ல, நீ கொஞ்சம் பார்க்க குளுக்கு முழுக்குன்னு இருக்கியா? அவ அப்படி இல்ல. அதான் நீ சொன்னிய உங்க பொண்ணு திறனை மாறி இருக்காவனே, அதான் அவளுக்கு உன்னை பார்த்தன அப்படி பிடிச்சிருது. வெரி தொலைச்சு காடு கட்ட சனின யாரு பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என் தங்கச்சி கால் தூசிக்காடினா அவ காதலிச்சவனுக்கு உண்மையா இருந்தாடி. அவர் அப்படித்தான்னு தெரிஞ்சும் காதலிச்சு அவருக்காக வாழ்ந்து அவரை உட்கார வச்சு மகாராஜா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ சனின நீ அவளை எந்த தடி பேசிக்கிட்டு இருக்க? அவ சொக்க தங்கண்டி. ஒரு பையனை காதலிச்சு அப்படித்தான் காதலிக்கிறதுக்கு அவ உதாரணம். ஒரு சிறந்த பொண்ணுக்கு உதாரணமே அவதாண்டி. விரும்பின ஒருத்தனுக்காக அவளால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சா. குடும்பத்தையும் பார்த்தா, உத்தியோகத்தையும் பார்த்தா, பிள்ளையும் பார்த்தா, புருஷ முகம் கோணாமே பாத்துக்கிட்டா. அவரை தங்கமா வச்சு பாத்துக்கிட்டா. அது தாண்டி காதலி. காதலை பத்தி தெரியாத சாக்கெல்லாம் என் தங்கச்சிக்கு புத்திமை சொல்லிக்கிட்டு இருக்கா. பூமிக்கு ஓரம் வைக்கிறவன் காடு கட்ட சனியன காலுக்கில போட்டு நசிக்கிறவன். வானா மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ ஏன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க? மூஞ்ச கண்ணாடியில போய் பாருடி. கேடு கட்ட செடு வாயில தப்பு தரந்துடும். மூஞ்சி மாறிய பேத்துருவேன். யாருடி என் வீட்டு மாப்பிளைய பேசுறதே? அவரை பேசுறது உனக்கு எப்படி ரைஸ் இருக்குதே? இவ்வளவு விட மாட்டேமா, எனக்கு விடவே மாட்டேன். மொட்டை அடிச்சு விட்டுருவேன் ராஸ்காய். காடு கட்டவளே, எட்டி மிதிச்ச மூஞ்சி மாறலாம் பேந்துரும். யார்கிட்ட பொண்ணு கூப்பிட்டு இருக்க? வரும்போது பாத்திர நீ பார்த்த வேலைய ஏதாவது வாய திறந்த மூஞ்சி மாறிய பேத்துவேன். என்ன உரிமையில நீ என்னை பாட்டுச்ச? கேடு கட்டவள, என்ன உரிமையில என் தங்கச்சி நீ பேசுன? அங்க ஒரு வாழ்க்கை இங்க ஒரு வாழ்க்கைன்னு ஏமாத்தி பொழப்பு நடத்துற நீ, கேடு கட்ட நீ என் தங்கச்ச பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ காலடி மண்ணு இருக்கு பாரு, காலடி மண்ணு அதை எடுத்து லேசா நெத்தில பூசிக்க. அப்ப மாதிரி உனக்கு கொஞ்சம் மாதிரி புத்தி வரும். அவ காத்தோசிக்காடி நீனா காடு கட்டவள சப்புன்னு அரைஞ்சிருவேன். பொண்ணு தரன என்ன பொண்ணு தரன்னு கூப்பிடணும்னா அவ ஒருத்திக்கு தாண்டி உரிமை. உன்கிட்ட மட்டும் தாண்டி சொல்லுவேன். ஆமாடி, இவன் கூட அவளை கொஞ்சிட்டு தான் பாரு. அதான் இருக்காது. போடே, அவ உசுரடி. இன்னும் நேசிப்பேன், இன்னும் அதிகமா நேசிப்பேன். அவளை இல்ல சாத்து சாத்துனேன். யாரு பேசுறது? அவ எங்க ரத்தம், எங்க உடன்பிறப்பு. நீ அடி பேசுறதுக்கு என் தங்கச்சிட்ட மன்னிப்பு கல்லுடி, மன்னிப்பு கல்லுடி. அவ எப்படி மன்னிப்பு கேட்காம போறான்னு நானும் பாக்குறேன். ஆம்பளைங்கடி, என் தங்கச்சி கூட போனானுங்க ஆம்பளைங்க. என் தங்கச்சி பேசிட்டு நீ போயிருவ. நாங்க கியான போய் மாதிரி கை கட்டி வெடிக்க போப்போம் நினைச்சியா? அவகிட்ட மன்னிப்பு கேளுடி. போலான்னு அறிஞ்சிருவேன். மன்னிப்பு கேளு. சூக்காலோட மிச்சம் வச்சுக்க, மூஞ்சி அடையாளம் தெரியாம மாறிடும். மன்னிப்பு கேளுடி. மன்னிப்பு கேக்குறியா? போலீஸ்கார அடி எப்படி இருக்குன்னு தெரியல. மன்னிப்பு கேளுடி. மன்னிப்பு கேளு. இதோட பின் விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இனி என் ஆட்டத்தை பாருங்கடா. என்ன அடிச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்கல்ல, இனி ஆட்டத்தை பாருங்கடா. மன்னிச்சிரு ரோகிணி. சாரி அத்தா, உங்களுக்கு எனக்கு எந்த உறவு இல்ல, ஒட்டு இல்ல.
பாசம் இல்ல காதல் இல்ல மனைவி இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன உரிமையில தொட்டு அடிச்சீங்க? சாக்கடையில தண்ணி தங்கினா கையிட்டு தான் அள்ள வேண்டியது இருக்கும். அப்படித்தான் நீயும். புருஷங்க உரிமையில அடிச்சிட்டீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அடிச்ச கையில சூடாதான் இருக்கு. திரும்ப அடிச்ச மூஞ்சில இருந்து புகை வந்துடும். பாடி வெளியில. பரவாயில்ல, புருஷன் தானே, தொட்டது காசு இருந்திருக்கும், அதான் தொட்டு அடிச்சிட்டாரு, பரவாயில்ல. கேடு கட்டுச்சுமா அண்ணே, இதோட எல்லாம் நிப்பாட்ட முடியாது. எவ்வளவு தைரியம் தான் நம்ம தங்கச்சி மாப்பிள்ளை அசிங்கப்படுத்திருப்பா. இவளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பாடம் புகுட்டி ஆகணும். இருங்கடா, என்ன தொட்டு உங்களுக்கு கெட்ட காலத்தை வர வச்சுட்டீங்க, அதுக்கான விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவெல்லாம் மனசு தர்மமே கிடையாது. இவ சொன்னா நீ அழுதுகிட்டு இருக்க. நீ தப்பா இட போட்டுட்டடி. தப்பா இட போட்டுட்ட. என் விளையாட்டை நீ பார்த்தது இல்லையே. இனி ஆட்டத்தை பாக்குறியா? உன் முன்னாடியே பொண்ணுத்துல தனியும் தேன்மொழி செத்து வைக்கணும் பாக்குறியா? இதை விட நீ தண்டனை அதிகமா நிற்க வேண்டியது இருக்கும். என்ன நானும் பரவாயில்லடி. நீ சாகனடி, உயிரோட சாகனம். என் ஆட்டம் ஆரம்பம். ஏதோ எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, எனக்கு உரிமை இல்லையா? ஏதோ உங்களை வந்து பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க என்ன தொட்டு அடிச்சு உரிமையாக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் புருஷன் கூட வாழ்றதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. புருஷன் கூட தான் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் கூட வாழ்ந்துட்டு போறேன். ஏங்க, இனி நான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டேங்க. உங்க கூடயே இருக்க போறேங்க. அப்பப்போ வந்துட்டு போலான்னு பார்த்தேன். என்னை தொட்டுட்டீங்கல்ல, தொட்ட சுகம் போகல, எங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சொன்ன சாக்கடை தேங்கிட்டுனா கையால தான் அழணும். அப்படித்தான் நான் சாக்கடையாவே இருந்துட்டு போறேன். தொட்டது வீரனாச்சே. அண்ணே வாண்ணே போலாம். ரோகிணி எந்திரிச்சு வா. மாப்பிள்ள நீங்க தங்கச்சி உள்ள கூப்பிட்டு வாங்க. ரோகிணி நீ உள்ள வா. சரிங்க மாப்பிள்ள நீங்க வாங்க. உனக்கெல்லாம் கடைசி காலம் எப்படி இருக்கணுங்கிறத நினைச்சு பார்க்கவே நான் விட்டுட்டேன். ஏன்னா ஒன்ன மாதிரி ஆட்கள் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து போய் சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு வாழும் போதும் தண்டனை கிடைச்ச மாதிரி தெரியல, செத்ததுக்கு அப்புறம் தண்டனை கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா மனசளவுல நீங்க எப்பவும் செத்து போய் தான் இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு தண்டனை. எங்களுக்கு அது கஷ்டம் 60 நாள் வந்தாலும் இன்பம் ஒரு அரை நொடியாவது வந்துட்டு போவோம். ஆனா நீங்கெல்லாம் எப்பவும் மரண பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு வாழும் போதே தண்டனை. நீ வாழ்க்கையில ஒரு மணி நேரம் சச்ச வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வேண்டவே வேண்டாம், ஒரு 2 செகண்ட் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை நினைச்சிருக்க. சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 2 நிமிஷம்னாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை நீ உணர்ந்திருக்க? அதுக்கு நம்மளை சுத்தி உண்மையான நட்புகள் இருக்கணும், உண்மையான புருஷ முன்னாட்டியா இருக்கணும், உண்மையான அம்மா அப்பாவா இருக்கணும், உண்மையான பிள்ளைங்களா இருக்கணும். அப்பனாதான் அது கிடைக்கும். உன்னை சுத்தி தான் எதுவுமே உண்மையா இல்லையே, வேற எப்படி உனக்கு சந்தோஷங்கிறது உனக்கு தெரியும்? எப்ப பார்த்தாலும் அவன் வாழ்க்கை கெடுக்கணும், இவ வாழ்க்கை கெடுக்கணும், அவங்களுக்கு சேர விடக்கூடாது, இவனை பழி வாங்கணும், சின்ன வயசுல நமக்கு அதை பண்ணிட்டான், அவன் நீ வாழவே கூடாது, உனக்கு சந்ததியை வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை எப்படி கெடுக்கலானே யோசிச்சுக்கிட்டு உனக்கு வர வேண்டிய சந்தோஷத்தை பூரா நீ மண்ணை தொலைச்சு போட்டுட்ட. மண்ணை தோண்டி குழி தோண்டி புதைச்சிட்ட. உனக்கு சந்தோஷம் கிடைக்கவா இல்ல? கிடைச்சது. உனக்கு கிடைச்சவன் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. அப்படி கிடைச்சது நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி கொடுத்துட்ட. பாவத்தை மணி, அவ எவ்வளவோ கஷ்டத்தை அனுப்பிச்சுட்டு தான் இருக்கா. ஏகப்பட்டது. அதுல ஒன்னால அவ இழந்தது ஏராளம். ஆனாலும் அப்ப அவ சந்தோஷப்படுறா பாரு. திருட்டுத்தனம் தான், ஆனா அதுல இருக்கிற கிக்கு இருக்கு பாரு. அடா அடா அடா, அவ தூக்கத்துல உலகி சிரிக்கான பாத்துக்கையே. ஐயோ வேண்டாம், சும்மா இருங்க. சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? உங்க சேட்டை சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுல புரிஞ்சுக்கிட்டா அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே. ஓ, தூக்கத்துல சிரிக்காங்க பாரு, அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்பனா பகல்ல அவ சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு அர்த்தம். அவ சந்தோஷத்தை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த தூக்கத்துல அப்படி கக்கப்புக்கான சிரிச்சுக்கிட்டு கிடக்கா பாத்துக்க. நீ எப்படி தூங்குவ? இனி இந்த வீட்டுல யார் சந்தோஷமா இருக்கான்னு நானும் பாக்குறேன். இனி நான் இங்க தான் இருக்க போறேன். இருந்துக்க. இன்னும் காதல் வேட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சும்மாவே அவங்க 2 பேரும் கண்ணாமூச்சி ஆடுறது அவ்வளவு அழகா இருக்கும். இனி நீ வந்துட்டல, இனி ஆட்டம் சூடு பிடிக்கும். எப்படி காதலிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன்.